தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி தென் தமிழக சுற்றுப்பயணத்தை சிவகங்கையிலிருந்து தொடங்குகிறார். முன்னதாக வட தமிழகத்தில் அவருடைய பயணம் திருப்திகரமாக அமைந்திருந்ததாக சொல்லும் அதிமுகவினர் தென் தமிழக பயணத்தை தான் சவாலாக பார்க்கின்றனர். 40 லட்சம் உழைப்பு நிறைவேறுகிறது. முதல் கட்டம் தான். பொதுவாக அதிமுகவுக்கு பலமான பிராந்தியங்களில் ஒன்று தென் தமிழ்நாடு. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இங்கேயும் கடும் பின்னடைவை சந்தித்தது. மதுரை உள்ளிட்ட 10 தென் மாவட்டங்களில் மொத்தமுள்ள 58 தொகுதிகளில் 30 இடங்களில் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது. இதற்கான காரணங்களில் பிரதானமாக 2 விஷயங்கள் பேசப்பட்டன. முதலாவது, பாரம்பரியமாக அதிமுகவுக்கு அதிகம் வாக்களிக்கும் முக்குலத்தோர் சமூக வாக்குகளை 2021 அதிமுக இழந்தது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் தொடங்கிய அமமுக சென்ற தேர்தலில் அதிமுகவின் கணிசமான வாக்குகளை பிரித்தது. குறிப்பாக ராஜபாளையம், சாத்தூர், சிவகாசி, காரைக்குடி, மானாமதுரை, திருவாடனை, முதுகுளத்தோர், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், நாங்குநேரி ஆகிய 10 தொகுதிகளில் அதிமுகவின் ஓட்டுகளில் கணிசமானவை அமமுகவுக்கு போனது. இரண்டாவது, 2021 தேர்தல் சமயத்தில்தான் வன்னியர் சமூகத்தினருக்கு 10.5% இடஒதுக்கீடு அறிவிப்பை வெளியிட்டார் பழனிசாமி. இது ஏனைய சமூகங்களிடம் அதிருப்தியை உண்டாக்கியிருந்ததாக சொல்லப்பட்டது. தென் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது வட தமிழ்நாட்டிலும் இந்த இடஒதுக்கீடு அறிவிப்பு அதிமுகவுக்கோ அதன் கூட்டணிக்கோ பெரிய வெற்றிகளை தந்திடவில்லை. அதிமுகவை பொறுத்த அளவில் அதன் அமைப்புச் செயலரும் வட தமிழகத்தில் அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒன்றுமான CV சண்முகமே வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட பாமகவும் 23 தொகுதிகளில் வெறும் 5 மட்டுமே வென்றது. இப்போது 2021 தேர்தலில் இல்லாத இன்னொரு சவாலும் அதிமுகவுக்கு கூடியிருக்கிறது. அது பன்னீர்செல்வத்தை நீக்கியதன் வாயிலாக உருவாகியிருக்கும் அதிருப்தி. இந்த 3 விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் இம்முறை தென் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அங்குள்ள அதிமுக நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறார்கள். இதற்கேற்பவே பழனிசாமியின் திட்டங்களும் வகுக்கப்பட்டன. குறிப்பாக 10.5% இடஒதுக்கீடு விஷயத்தை மிக கவனமாக கையாளும் திட்டத்தில் அவர் இருந்தார். இப்போது தன்னுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன என்று அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருந்தது. ஆனால் வட தமிழ்நாட்டில் பயணிக்கையில் ஒரு சவாலை எதிர்கொண்டார் பழனிசாமி. வன்னியர் சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் மாவட்டங்களில் ஒன்றான கடலூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்தபோது கூட்டத்தில் ஒரு குழுவாக நின்ற இளைஞர்கள், ஐயா 10.5% இடஒதுக்கீடு பற்றி பேசுங்கள் என்று சத்தமாக கோரிக்கை விடுத்தனர். உடனே அவர்கள் பக்கம் திரும்பிய பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக இடஒதுக்கீட்டுக்கு நேர்மறையான ஒரு பதிலை சொன்னார். அதெல்லாம் வந்த தாராளமா கிடைக்கும், கவலைப்படாது. நான் தானே கொடுத்தேன். எத்தனை ஆண்டு காலம் போராடிட்டு இருந்தீங்க, கொடுத்தது நான். அதெல்லாம் கவலைப்படாத, உரிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். அதெல்லாம் வரும், கவலைப்படாத. எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வரும். இந்த காணொளி தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவியது. வட பிராந்தியத்தில் பலர் ஆதரவு குரலோடு இதை பகிர, ஏனைய பிராந்தியங்களில் பலர் இதை விமர்சன குரலோடு பகிர்ந்தனர். அடுத்த கட்டமாக தென் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பழனிசாமியின் இந்த அறிவிப்புக்கு எதிராக பல்வேறு சமூகங்களைச் சார்ந்த அமைப்புகளின் பெயர்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. இத்தகு சூழலில் தெற்கே பயணத்தை ஆரம்பிக்கும் பழனிசாமி 10.5% இடஒதுக்கீடு தொடர்பான கேள்விக்கு அளித்த பதில் பலரையும் திகைப்பில் தள்ளிவிட்டிருக்கிறது. மத்திய அரசை சுட்டி அது முடிந்து போன விஷயம் என்று சொல்லிவிட்டார் பழனிசாமி. வட மாவட்டங்கள் நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு அதெல்லாம் முடிஞ்சு போனது. அதை ஏன் நீங்க எடுத்து பத்திரிகையில போட்டு விறுவிறுப்பான செய்தி வரணும், மக்கள்ல ஒரு குழப்பத்தை உண்டாகணும், அந்த கேள்வி கேட்கறீங்க. இப்பதான் என்ன நல்ல தெளிவா புரிஞ்சு மத்திய அரசு என்ன உத்தரவு போட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு சில விசமத்தனமான கேள்வி கேட்டு இதை ஒரு பத்திரிகையில ஊடகத்தில் வெளியில் வந்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. ஏன்னா இப்ப அதெல்லாம் தாண்டி போய் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவு பிரிச்சு அதன்படி இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதோட பிரச்சாரத்துக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் அந்தந்த பகுதி உள்ளூர் மக்கள் மனம் கவரும்படி பேசுகிறார் பழனிசாமி. உள்ளூர் பிரச்சனைகளில் இது ஒரு நல்ல உத்தியாக இருக்கலாம்.
ஆனால் தமிழ்நாடு தழுவிய விஷயங்கள், தேசிய அளவிலான விவகாரங்களில் தெளிவான, தீர்க்கமான நிலைப்பாட்டை அதிமுக எடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் என்று ஒரே குரலில் பேச வேண்டும். அப்போதுதான் அதிமுகவால் வெகுமக்களை சென்றடைய முடியும், மக்களாலும் ஒரு தெளிவான புரிதலுக்கு வர முடியும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.